சாதாரண மக்கள் எப்படி ஜெயிச்சோம்? ஒரே காரணம் தான். எல்லாரும் காசுக்கு பயந்துகிட்டு, அதிகாரத்துக்கு பயந்துகிட்டு தப்பான திசையில நின்ன போது நாங்கள் தளபதியை நம்பி சரியான திசையில் நின்னோம். எங்களை அரியணையில் ஏற்றி அழகு பார்க்கிற எங்களுடைய தலைவர், நம்ம வெற்றி வேட்பாளர், உங்க எம்எல்ஏ, எங்க மாண்புமிகு அமைச்சர். அவரை பத்தி எல்லாரும் நிறைய பேர் தப்பா தான் நினைச்சுப்பாங்க. அந்த மாமனிதனினுடைய அந்த தங்க உள்ளத்தை நான் அறிவேன். சிவானந்தா சாலையில ஒரு போராட்டம், தலைவர் வந்துட்டாரு. மேடையில 23 பாதிக்கப்பட்ட குடும்பங்களை ஏத்தணும். அந்த குடும்பங்கள் உடைந்து அடுகின்றன. தலைவரின் கண்கள் பணிக்கின்றன. கீழே கட்டுக்கடங்காத கூட்டம், மொத்த கூட்டமும் முடித்து அவர்களை இந்த பக்கம் அனுப்பி, தலைவர் அந்த பக்கம் அனுப்பி, நாங்க அங்கிருந்து கிளம்புற போது அவரோட கார்ல தான் நான் போறேன். பேசிக்கிட்டே வரோம், சொல்லிட்டே வராரு, ராஜு ஏதாவது பண்ணணும், அந்த குடும்பங்களை பாதுகாக்கணும், இதை பண்ணணும், கேஸ் போடணும். தலைவரை பாத்தீங்களா? சொல்லிக்கிட்டே இருக்கும் போது அவருடைய குரல் உடைந்தது. திரும்பி பாக்குறேன், நான் இதை யாருகிட்டையும் சொன்னதில்ல, என் குடும்பத்துக்கு கூட சொன்னதில்ல. இந்த மேடையில சொல்றேன், பாதிக்கப்பட்ட 23 குடும்பங்களுக்காக இந்த மனுஷன் கண் கலங்கினாங்க, உடைஞ்சு அழுதாங்க அந்த மனுஷன். அன்னைக்கு நினைச்சேன், ரொம்ப நல்லவங்களை பத்தி இந்த உலகம் தப்பா தான் பேசும் போல இருக்கு. யார் அவங்க? யாரோ ஒருத்தங்க அவர்களுக்கு ஏதாவது நல்லது செய்யணும்னு இந்த மனிதன் அழுகிறான் என்று சொன்னால், நான் சொல்கிறேன், இந்த தொகுதி மக்களே, ஒரு ஆக சிறந்த மனிதனை நீங்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்துறீங்க. இந்த தொகுதியின் வேட்பாளர், அவர் காப்பாளர், சொன்ன சொல்படி நிற்கக்கூடியவர். எத்தனை முறை அவர் சாப்பிடுற நேரத்துல நாங்க போயிருவோம், சரி சாப்பிடறான்னு கிளம்பிடுவோம். யாரு சாப்பிட்டாலும் அவங்க தான் சாப்பிடுவாங்க. இந்த மனிதர் மாண்புமிகு அமைச்சர் ஆதவ அர்ஜுனா மட்டும்தான் சாப்பிடும் போது சுத்தி இருக்கக்கூடிய 50 பேரையும் சாப்பிட வைத்து பிறகு சாப்பிடக்கூடிய அன்னதான பிரபு மாண்புமிகு அமைச்சர் ஆதவ அர்ஜுனா. மேடைக்காக சொல்லல, இங்க இருக்கிற எல்லாரும் தெரியும். என்னப்பா அவரோட சாப்பிட்டு இருக்குமா இல்லையா? நம்மள பிரியாணி சாப்பிட வச்சுட்டு அவர் சாம்பார் தான் சாப்பிடுவாரு. அது இல்லைங்க, எந்த பாகுபாடும் இல்லாம, ஏற்றத்தாழ்வு இல்லாம, ஒரு மனிதனை சக மனிதனை மனிதனாக பார்க்கக்கூடிய இப்படிப்பட்ட மனிதர்களை அடையாளம் கண்டிருக்கிறாரே மா மனிதர். இந்த ஊர்ல நான் ஒவ்வொரு முறை பேசும்போதும் என்னைக்காவது ஒரு நாள் அந்த லைனை சொல்றேன்னு ஆசைப்பட்டேன். உங்க அனுமதியோட அந்த லைனை சொல்லிக்கிறேன். வெற்றி தலைவரேன்னு அவர் அழைச்சிருக்கேன், தர்மத்தாயின் தவ புதல்வரேன்னு அழைச்சிருக்கேன். இந்த வில்லிவாக்கம் தொகுதியிலிருந்து நெஞ்சார நான் அழைச்சுக்கிறேன், மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் அண்ணன் சி ஜோசப் விஜய் அவர்களே. தேங்க்யூ, நன்றிங்க. உங்களுடைய ஒவ்வொரு ஓட்டுக்கும் நன்றி. இந்த தேர்தல் சாதாரண தேர்தல் இல்லைங்க. எல்லா கட்சிக்கும் இந்த தேர்தல் டூ ஆர் டை எலெக்ஷன் பாங்க. உண்மையிலே எங்களுக்கு உயிரை பணயம் வைத்து நாங்கள் களமாடிய தேர்தல். 3 இடத்துல எங்க பசங்களை போட்டு அடிச்சாங்க, ஒரு இடத்துல சகோதரிய போட்டு அடிச்சாங்க, பாட்டில வீசி அடிச்சாங்க, பணத்தால அடிச்சாங்க, அதிகாரிகளை வச்சு அடிச்சாங்க, நேரடியாக நெருக்கடி தந்தாங்க. இன்னும் அது தெருவுல போக முடியாது. நாங்க ஒவ்வொரு தெருலையும் பிரச்சனை பண்ணாங்க. அத்தனை தடைகளையும் தாண்டி வில்லிவாக்கம் தொகுதியில் அண்ணன் ஆதவ அர்ஜுனா ஜெயிச்சிருக்கன்னு சொன்னால், நான் சொல்கிறேன், இது ஒரு தேர்தல் அல்ல, இனி ஒவ்வொரு தேர்தலையும் அவர் தான் ஜெயிக்க போறார். எழுதி வச்சுக்கங்க. நல்லவங்க கையில ஆட்சி வந்திருக்குங்க. ஜெயிச்ச அன்னைக்கு இருந்த சந்தோஷத்தை விட அந்த பதவியேற்பு விழா அன்னைக்கு ஒரு சந்தோஷம் பாருங்க. எல்லாரும் இருக்கும், அரங்க நிறைஞ்சிருக்கு. என் தொகுதி தான் எழும்பூர்ல நேரு ஸ்டேடியம். அந்த அரங்கத்துல மதிப்பிற்குரிய தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அண்ணன் சி ஜோசப் விஜய் அவர்களும் சேர்ந்து நடந்து வந்ததை பார்க்கிற போது, அடே அப்பா, எப்படிப்பட்ட தலைவர்கள். அதுல ஒரு சர்ச்சையை சொன்னாங்க, நீங்க இப்படி பண்ணிட்டீங்க அப்படி பண்ணிட்டீங்க, தமிழ் தாய் வாழ்த்துக்கு இம்பார்ட்டன்ஸ் தரல. அந்த இடத்துல இருந்தவனா இவர் சொன்னார், கிரீன் ரூம்ல அந்த அதிகாரிகளை கூப்பிட்டு சொன்னார், முதல்ல தமிழ் தாய் வாழ்த்து தான் பாடணும் சொன்னது மாண்புமிகு அமைச்சர் ஆதவ அர்ஜுனா. நான் சாட்சி. அவர் சொன்ன உடனே நான் சொல்றேன், சார் ஆமா சார், கண்டிப்பாக நீங்க தமிழ் தாய் வாழ்த்த பாடுங்க, அப்புறம் தேசிய கீதம் பாடுங்க, நிச்சயமா அதுக்கப்புறம் வந்தே மாதிரி கூட பாடுங்க, பண்றோம்னு சொன்னாங்க. மேடையில நிக்கிறோம், அந்த நிகழ்ச்சி நிரல் இருக்கும் பாருங்க. நான் அதை போய் கிழிச்சேன், ஏன்னா எனக்கு இவங்களை பத்தி தெரியும். கிழிச்சிட்டு ஃப்ரெஷ்ஷா ஒரு பிரிண்ட் அவுட் போட்டு கொடுங்க கொடுத்தோம். எல்லாம் ரெடி. நான் நிக்கிறேன், எழுந்து அப்படி அட்டென்ஷன்ல நிக்கிறேன். ஆனா மாறி அவங்க என்ன பிளான் பண்ணாங்களோ அதான் பாடினாங்க. நிகழ்ச்சி முடிந்தது, அதிகாரிகளை அழைத்தேன், யாரை கேட்டு மாத்தினீங்க, எப்படி இது மாறிச்சு? நான் சொன்னேன், மாண்புமிகு அமைச்சர் ஆதவ சகோதரர் சொன்னாரு,
அப்ப அவங்க சொன்னாங்க, சார் 3 டிபார்ட்மெண்ட் சேர்ந்து பண்ற ஃபங்க்ஷன் இது, லோக்பவன் மதிப்பிற்குரிய ஆளுநர் அவர்களினுடைய துறை பண்ற ஃபங்க்ஷன். நீங்க பதவி பிரமாணம் முடித்த பிறகுதான் நீங்க முதலமைச்சர், பதவி பிரமாணம் எடுத்த பிறகுதான் அமைச்சர். அது எடுக்கிற வரைக்கும் நீங்க சாதாரண எம்எல்ஏக்கள் தான். அப்ப இந்த நிகழ்ச்சி அவங்க நடத்துறது தான். ஆனாலும் நீங்கள் சொன்னதை நாங்க சொன்னோம் என்று அவர்கள் சொன்னார்கள். நான் உடனே சொன்னேன், சரி சார், இது அவங்க நடத்துற ஃபங்க்ஷனாவே இருக்கட்டும், அவங்க போட்ட ஒரு அஜெண்டாவாவே இருக்கட்டும். ஆனா இனி நடத்த போகிற, மீண்டும் மீண்டும் நடத்த போகிற ஒவ்வொரு ஃபங்க்ஷனும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் சி ஜோசப் விஜய் நடத்த போற ஃபங்க்ஷன். இங்க தமிழுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ், தமிழுக்கு தான் முதல் இடம் என்று நான் சொன்னேன். அந்த இடத்தில் எல்லாரும் போது முதல்ல குரல் கொடுத்தது உங்க ஊரு தொகுதி, உங்க தொகுதி எம்எல்ஏ. இல்ல நீங்க பெருமைப்படணும், தமிழுக்கு ஒண்ணுனா வந்து குரல் கொடுப்பார், களத்தில் இருப்பார். அந்த பதவி ஏற்பு விழால எல்லாரும் பரபரப்பா இருந்தோம். ஒவ்வொருத்தர் பேரை சொல்லி அழைக்கும் போது வரும்போது செங்கோட்டையன் அண்ணன் பேரை சொல்றாங்க. அண்ணன் எழுந்து வராருங்க. இவர் முதலமைச்சர், தலைவர் முதலமைச்சர், பதவி பிரமாணம் முடிச்சு முதல்வர் ஆயிட்டாரு. செங்கோட்டையன் அண்ணன் எழுந்து வராருட்டோன ஒரு மூத்த அரசியல் தலைவருக்காக ஒரு முதலமைச்சர் எழுந்து அட்டென்ஷன்ல முழுமையாக நின்ன வரலாறு தமிழ்நாட்டில் இதான் முதல் முறை. ஆதவ் சார் பேர் வருது, அவர் முகத்தில் அவ்வளவு சந்தோஷம். நேரலையில எல்லாம் பார்த்திருப்பீங்க. ஆதவ் அவர்கள் பதவி பிரமாணம் செய்கிற போது அவர் வீட்டில இருந்து வந்திருந்தாங்க. அவர் குழந்தை பார்த்து சந்தோஷப்பட்டா பரவாயில்ல, குழந்தையுள்ளத்தோடு இருக்கிற தாயுள்ளம் கொண்ட தலைவர் தமிழ்நாடு முதல்வர் முகத்தில் அத்தனை சந்தோஷம் என்று சொன்னார். அதுதான் நம்முடைய முதல்வர். பாச குடும்பம் இது. பொதுச் செயலாளர் அந்த இடத்துல பேரை சொல்லும் போதும், சட்டமன்றத்தை கையெழுத்து போடும் போது கூட தலைவர் அப்படி பாப்பாரு, முதல்வர் ஒரு அடி பாப்பாரு. முதல்வர் நீ நடத்துனா அப்படிம்பாரு. தலைவரின் கண்ணசைவு வந்த பிறகுதான் போற்றுதலுக்குரிய பொதுச் செயலாளர் மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் என் ஆனந்த் அவர்கள் அந்த பேனாவை நகர்த்துவார். அவருக்கு தெரியாம நாங்க யாரும் எதுவுமே பண்ண முடியாது. இங்க யாருமே நல்லது மட்டும் தான் பண்ணுவோம், நல்லதுதான் பண்ணுவோம். இது எங்களுடைய முதல்வருடைய கட்டளை, அது மட்டும் தான் இங்க நடக்கும். யாரும் எந்த கெடுதலும் பண்ண முடியாது. இந்த ஏழையுடைய பேரை சொல்றாங்க. அப்படி கொஞ்சம் கூச்சத்தோடு எழுந்து நிக்கிறேன். எனக்கு 4 தம்பிங்க கை தட்டுறாங்க. நேர நெருக்கடி காரணமா என்னுடைய குடும்பத்தை அழைச்சிட்டு வர முடியல. அந்த நேரத்துல மீதி பேர்லாம் பதவி இருக்கும்போது அவங்க குடும்பத்தை காத்துனாங்க. நான் பதவி ஏற்கும் போது அந்த கேமரால நாங்க பாத்துட்டு இருக்கேன். எங்களுக்கு ஒரு மானிட்டர் டிவி இருக்கும். நான் பதவி ஏற்றுக்கிட்டே அதை வாசிக்கிட்டே இருக்கும் பொழுது என் குடும்பத்தை காட்ட அங்க குடும்பம் இல்லை. என்னுடைய முதலமைச்சர் என் அண்ணன் சி ஜோசப் விஜயை தான் இடையிடையே காட்டிக் கொண்டார். அத்தனை மகிழ்ச்சியாக பார்த்து கொண்டிருந்தார். வேற என்னங்க வேணும், வேற என்னங்க வேணும்? உங்க தொகுதியை நீங்க பத்திரமா பாத்துக்கங்க. ஒரு நல்ல மனிதரை தேர்ந்தெடுத்திருக்கீங்க. யாருக்கு என்ன பிரச்சனை நிறை குறை இருந்தாலும் ஒரு மனுவா எழுதி கொடுத்தீங்கன்னா சொல்யூஷன் ஓரியன்டட் கவர்மெண்ட் நம்ம ஃபார்ம் பண்ணிருக்கோம், தீர்வு வாங்கி தரப்படும். எழுதி வச்சுக்கங்க. சட்டமன்றம் நடைபெற்றது, சட்டமன்றத்துக்கு போறோம். இதுவரைக்கும் ஆயுத எழுத்துன்னு ஒரு படத்துல நடிகர் சூர்யா நடித்த படத்துல கிளைமேக்ஸ்ல ஒரு காட்சி வரும். அந்த கரைவேட்டி சட்டைகளை எல்லாம் தள்ளி விட்டு பேண்ட் சட்டை போட்டு இளர் ரத்தம் யங் பிரீடு மாசா ஸ்டைலா புது பசங்க போவாங்களே, நடந்தது 2026 தமிழ்நாட்டு சட்டமன்றம். எதிர்வரிசையில் இருக்கவங்களே பேசுறாங்க, இவ்வளவு வாலிபர்கள் வந்திருக்கீங்களே சட்டமன்றம், நாங்க மட்டும் வாலிபர் இல்ல, முதலமைச்சரே வாலிபரியா? நானும் அங்க போய் பாக்குறேன். என் கைகள் கட்டப்பட்டு இருக்கின்றன. அமைதியா இருங்க கொஞ்ச நேரம், சட்டமன்றம் இது வந்து மானிய கோரிக்கை வரும், பாத்துக்கலாம், அமைதியா இருங்க. சரி, முன்வரிசையில் இடம் கொடுத்துட்டாங்க, மகிழ்ச்சி. ஆப்போசிட்ல இருந்து மதிப்பிற்குரிய மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் மன்னார்குடி எம்எல்ஏ அண்ணன் எழுந்து பேசுறாரு. நானும் அப்படியே அதிர்ச்சியில பாத்துக்கிட்டே இருக்கேன். நம்ம தலைவர் அவர் புகழ்றாரு, பாராட்டுறாரு, அவருடைய மெச்சூரிட்டியை பாராட்டுறாரு. முதல் நாள் வரைக்கும் மாற்று கருத்து இருந்தாலும் கூட அந்த அரசியல் சூழலை எல்லாம் தாண்டி அந்த நாள் தலைவரினுடைய அருமை அறிந்து பாராட்டுறாரு. எனக்கு ஒரு வரி தான் ஞாபகம் வந்தது. பழைய எதிரிகள் என் ரசிகர் படையிலே தீ, இது தளபதி. என்னன்னா நான் என் தலைவரை பாராட்டுறதை விட அவங்க அதிகமா பாராட்டுறாங்க. மகிழ்ச்சி. அந்த சட்டமன்றத்துல அத்தனை பேருக்கு நடுவுல எங்க தலைவர் அப்படி அந்த கோட் சூட்டை போட்டு உட்கார்ந்து இருக்கும் போது அதை பார்க்கின்ற பொழுது நெஞ்சம் நிறைந்து இருந்தது. அத்தனை பெண்கள், அத்தனை தம்பிகள், அத்தனை இஸ்லாமியர்கள். இதுதாங்க தமிழக வெற்றி கழகம். ஒவ்வொருத்தரும் அங்க என்ன பண்ணணும், எப்படி வரணும், எப்படி பேசணும், எத்தனை மணிக்கு வரணும், கொரோனா போடுறதுக்கு முன்னாடி மாண்புமிகு அமைச்சர் ஆதவ் அவர்கள் அத்தனை வகுப்பு எடுத்தார்.
ஒரு பொலிட்டிக்கல் சயின்ஸ் வாத்தியாராக மாதிரி அத்தனையும் சொல்லி கொடுத்தார். அத்தனை எம்எல்ஏக்களையும் என்னென்னலாம் வசதி பண்ணாங்க தெரியுமா? இவங்க 10 பேர் வெளில போயிருவாங்க செய்திகள்ல, இவங்கள 5 பேர் போன் சுவிட்ச் ஆஃப், 11 பேர் 10 மணிக்கு 9 பேரோட 8 மணி நேரமா போயிட்டு எங்கடா எழுதுறீங்க கதை திரைக்கதை வசனமெல்லாம்? ஒன்னு சொல்றேன் எழுதி வச்சுக்கங்க. இந்த தாவேக்கா சட்டமன்ற உறுப்பினர் இருக்காங்க பாருங்க, வாமா வாமா வாமா, அந்த துண்டை மட்டும் எடுத்துருங்க, துண்டு இல்லாம எடுத்துங்க, வாங்க போட்டோ தானே எடுத்துக்க, வாங்க வாங்க. குழந்தைகளின் கொண்டாடக்கூடிய மாண்புமிகு அமைச்சர் நான் ஒண்ணே சொல்லிக்கிறேன். இந்த தலைமுறையை பார்க்கும்போது இன்னும் 2 எலெக்ஷன்ல ஓட்டு போட போறாங்க. எனக்கு தெரிஞ்சு கண்ணு கட்டிய தூரம் தமிழக வெற்றி கழகம் தான் ஒவ்வொரு தேர்தலையும் வாகை சூட போகிறது. 10 எம்எல்ஏ விலை போயிடுவாங்க, டிவிகே எம்எல்ஏ இவங்க இந்த பக்கம் போயிடுவாங்க, அந்த பக்கம் போயிடுவாங்க. எழுதி வச்சுக்கோங்க, ஒரு மேசைக்கு மேல 1 கோடி ரூபாய் படம் வச்சு பக்கத்து ரூம்ல தளபதி உங்களுக்காக காத்திருக்காருன்னா 1 கோடி ரூபாய் லெப்ட் ஹேண்ட்ல தட்டி விட்டு தளபதி கூப்பிட்ட குரலுக்கு ஓடக்கூடிய கூட்டம் டிவிகே கூட்டம். பணம்லாம் எங்களுக்கு ஒரு பொருட்டே இல்லைங்க. ஓட்டுக்கு காசு கொடுக்கல, பெருமையா சொன்னார் நம்முடைய அமைச்சர். பல இடங்கள்ல சாப்பாட்டு கூட கொடுக்க காசு இல்லாம கஷ்டப்பட்டோம். ஆனா அப்ப கூட பரப்புரை போன இடத்துல மக்கள் எங்களுக்கு சோறு போட்டாங்க. பாச கூட்டங்க இது, பண்பு கூட்டங்க இது, நேச கூட்டங்க இது, தானா சேர்ந்த கூட்டம் இதுங்க. மதிப்பிற்குரிய சட்டமன்றத்துல அவை தலைவராக யார் வருவார்? இவர் வருவாரா, அவர் வருவாரா? மிக சரியான ஒரு மனிதர், மாண்புமிகு பேரவை தலைவர் எங்க அண்ணன் ஜேசிடி பிரபாகர் அண்ணனை அந்த மேடையில வைத்து பார்த்த போது நெஞ்சம் நிறைந்தது. புரட்சி தலைவரை பார்த்தவரு, புரட்சி தலைவி அம்மாவை பார்த்தவரு, இடையில சரியான தலைமை வருமா என்று காத்திருந்தவரு, நம்ம முதல்வரின் கரத்தை பற்றினார். அவர் வாழ்வின் ஆக பெரிய உயரத்தை தொட்டு அமர்ந்திருக்கிறார். எங்கள் பேரவை தலைவரை மேடையேற்றி அழகு பார்த்திருக்கிறார் தலைவர். துணை சபாநாயகர் யாரு? நம்ம தம்பி ரவிசங்கர், எளிய வீட்டு பிள்ளை. கொறடா யாரு? சொல்லியே ஆகணும். இந்த வீடியோ கிளிப்பிங் நீங்க பார்க்கலையே, பாப்பீங்களா தெரியல. மதிப்புக்குரிய பிரகாஷ் ராஜ் சார், ஹாய் சலாம். உங்க மீது பெரிய மதிப்பு இருக்கு. இருந்தாலும் ஒண்ணு சொல்லிக்கிறேன், டிரைவர் பையலாம் எம்எல்ஏ ஆக்குவியா அப்படிங்கல? முதலமைச்சர் பையன் துணை முதலமைச்சர் ஆகும் போது டிரைவர் பையன் எம்எல்ஏ ஆக கூடாதா? எங்க தலைவர் இன்னும் கொஞ்சம் ஸ்பீடு. வெறும் எம்எல்ஏ எல்லாம் கிடையாது, சட்டமன்றத்தின் கொறடாவே என் தம்பி சபரிதான். இன்னைக்குதான் தம்பி ரூம்ல வாசல்ல போர்டு போட்டோம், மகிழ்ச்சி. ஏழை விட்டு பிள்ளை ஸ்ரீரங்கத்துல நின்னா என் தம்பி ரமேஷ், டிவிகே ரமேஷ் இன்னைக்கு எம்எல்ஏ. சட்டமன்றம் வரும்போது கேக்குறாங்க, ஏன் அம்மாவை கூட்டு வரல? ஆமா சொல்றான், எங்க அம்மா ஒரு சமையல் வேலை செய்யக்கூடியவங்க, குக். அவங்களுக்கு லீவு கிடைக்கல, லீவு கிடைக்கும் போது கொண்டு வருவான். யாருங்க தருவா அப்படி ஒரு வாய்ப்பு இளைய விட்டு பிள்ளைக்கு? எங்க தங்க தளபதி மட்டும் தாங்க தருவாரு. சாதாரண வீட்டு பிள்ளைகளை எல்லாம் சட்டமன்றத்துக்கு வரும். இப்பதானே ஆட்டம் தொடங்குது. உங்க அவதூறுகள்லாம், உங்க அநியாயங்கள்லாம் அறிவு அடியாட்கள் கொஞ்சம் பேர் வச்சிருக்கிறாங்க. பல பேர் போர்வையில மூத்த பத்திரிகையாளர், அரசியல் விமர்சகர் 10 நாளாக பதுங்கு குழியில ஒளிஞ்சுக்கிட்டாங்க. 200 தொகுதி வரும், 210 வரும். நம்ம ஜர்னலிஸ்ட் மணி கூட நான் சொல்றதும் சொல்றேன், 234 சொல்லிக்க உன் வாயும் ஊறிட்டு. நான் இப்படி சொல்லி நிறைவு செய்கிறேன். ஒரு ஆற்றல் மிக்கவரும் ஒரு அன்பு மிக்கவருமான, ஆற்றல்னா வேகம், அன்புனா தாயுள்ளம், அப்படிப்பட்ட ஒரு மனிதரை சட்டமன்றத்துக்கு நீங்கள் அனுப்பி வைத்திருக்கிறீர்கள். அவரை நீங்க பத்திரமா பாத்துக்கிட்டீங்க. இனி உங்கள் அத்தனை பேரையும் அவர் பத்திரமாக பார்த்துக் கொள்வார் என்று மாண்புமிகு அமைச்சரை வாழ்த்தி, அண்ணனுக்கு ஒரே ஒரு கோரிக்கை, அவங்க எல்லாம் சேர்ந்து பச்சை பேனாவை உங்க பாக்கெட்ல வச்சுட்டாங்கன்னா நிறைய பசங்க படிக்கிறாங்க. இந்த போதையை மட்டும் கம்ப்ளீட்டா ஒழித்து 10 பச்சை பேனாவை நீங்க உருவாக்கணும். தலைவர் சொன்னதை சொல்லி விடைபெறுகிறேன். கான்பிடென்டா இருங்க, நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம். Chennai Silks in summer mega sale. Chennai Silks summer mega sale. The Chennai Silks in mega summer sale.